அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெருமாள் திருமொழி மற்றும் நீதி வெண்பா அப்படின்றத இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன். சரிங்களா? போறதுக்கு முன்னாடி எம்விசாட் அப்படின்றது மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எம்விசாட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னைக்கு நடைபெறுது அப்படின்னா 4, 5, 11, 12 அக்டோபர் மந்த் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எம்விசாட் எக்ஸாம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டோட இருக்கீங்களோ உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரில் போய் எம்விசாட் எக்ஸாம் அப்படின்றது எழுதலாம். இதுல யார் சூப்பர் டூப்பரா மார்க் ரேங்க்லாம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வின் ஃபுல்லி பெய்ட் ட்ரிப் யுனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூர் அங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டு வரலாம். லேப்டாப் கிடைக்கும், ஐஃபோன் கிடைக்கும், ஐபேடு கிடைக்கும், ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்கும், ஹெட்ஃபோன் கிடைக்கும், அட்வான்ஸ்டு ஏஐ ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா புல்கிட் சாரோடது அது கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எம்விசாட்ல இருக்கு. அதனால கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எம்விசாட் எக்ஸாமை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இதில் யாரெல்லாம் தாறுமாறா மார்க் எடுக்கிறீங்களோ வேற லெவலான கிஃப்ட்லாம் இருக்குது. சரிங்களா? அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான சிம்பிளான 6 ஸ்டெப் அப்படின்றது இதோ. சரிங்களா? www.mvsat.vedantu.com. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி கொடுத்து ஓப்பன் பண்ண போறீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய சிட்டி எது அப்படின்றத செலக்ட் பண்ண போறீங்க. சரியா? இங்க சென்னையா மதுரையா அந்த மாதிரி செலக்ட் பண்ண போறீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டீடைல்ஸ் 10th இல்ல 11th இல்ல 12th அப்படின்றத கொடுக்க போறீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க ஜாயின் அவர் வேதாந்து அச்சீவர்ஸ் கம்யூனிட்டி. சரிங்களா? அதுல பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் ஆக போறீங்க. சரிங்களா? ஏதாச்சும் இந்த எக்ஸாமுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்னா நோ எக்ஸாம் ஃபீஸ். நீங்க எந்த ஃபீஸும் பே பண்ண தேவை கிடையாது. நீங்க ஃப்ரீயாவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதலாம். சரியா? நோ எக்ஸாம் ஃபீஸ். இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 30 செப்டம்பர். ரிசல்ட் நவம்பர் 1 பாத்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு விட்டுருவாங்க. அதனால உடனே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் ஆஃப்லைன் சென்டர் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஆஃப்லைன் சென்டர் பிளஸ் ஸ்கூல் டைப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. திருநெல்வேலி, தஞ்சாவூர், காஞ்சிபுரம், ஈரோடு, சேலம், திருப்பூர், பாண்டிச்சேரி, அதுக்கடுத்து அண்ணாநகர், தாம்பரம், வேளச்சேரி, ஆவடி, போரூர், பெரம்பூர், பெருங்களத்தூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஹோசூர் இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் பிளஸ் ஸ்கூல் டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துலலாம் நீங்கள் எம்விசாட் எக்ஸாம் அப்படின்றது எழுதிக்க முடியும். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சாப்டருக்குள்ள போயிடுவோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழியை யாரு சார் இயற்றுனா அப்படின்னா குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி இயற்றுனது யாரு? குலசேகர ஆழ்வார் தான் பாத்தீங்கன்னா பெருமாள் திருமொழி இயற்றிருக்காரு. பெருமாள் திருமொழி இயற்றுனது யாரு? குலசேகர ஆழ்வார். அதாவது நுழையும் பாருங்க, தமிழர் பண்டைய நாட்களில் இருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்கின்றனர். என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழர்கள் பண்டைய நாட்கள் அப்படின்னா முந்தைய நாட்கள் முன்னாடி கிட்ட முந்தின வருஷங்களுக்கு முன்னாடி அந்த முந்தைய நாட்கள்ல இருந்து அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து அறிவியல் என்ன பண்றாங்க அப்படின்னா வாழ்வியலோடு இணைத்து காணக்கூடிய இயல்புடையவங்க. அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணக்கூடிய இயல்புடையவர்களா இருக்காங்க. அதன் விளைவாக சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் நிறைந்துள்ளன. அதனுடைய விளைவாக பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது நிறைஞ்சிருக்கு. அதன் விளைவாக சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது நிறைஞ்சிருக்கு. அதற்கு இணையாக பக்தி இலக்கியங்களிலுமே அறிவியல் கருத்துக்கள் இருக்கு. இப்போ நிறைய இலக்கியங்கள் சங்க இலக்கியத்துல அறிவியல் கருத்துக்கள் இருக்கு. இப்போ பரிபாடல் பார்த்தோம். பரிபாடல சங்க இலக்கியத்துல அறிவியல் கருத்துக்கள் இருக்கு. இது பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியத்திலுமே அறிவியல் கருத்துக்கள் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? பக்தி இலக்கியத்திலுமே அறிவியல் கருத்துக்கள் இருக்கா? ஆமா, பக்தி இலக்கியத்திலுமே அறிவியல் கருத்துக்கள் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. பெருமாள் திருமொழி இயற்றுனது யாரு? குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி இயற்றுனது யாரு? குலசேகர ஆழ்வார். தமிழர் பண்டைய நாட்களில் இருந்தே பார்த்தீங்கன்னா அறிவியலை வாழ்வியலோடு இணைக்கக்கூடிய இயல்புடையவங்க. அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணக்கூடிய இயல்புடையவங்க தான் யாரு அப்படின்னா நம்மளுடைய பண்டைய தமிழர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய விளைவாக சங்க இலக்கியத்துல அறிவியல் கருத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. சங்க இலக்கியத்துல அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது நிறைஞ்சிருக்குது. அதற்கு இணையாக பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியத்திலுமே அறிவியல் கருத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. பக்தி இலக்கியத்திலுமே அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாடலுக்குள்ள போலாம். வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால், வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால், மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணர்தொருளே பார்ப்பேன் அடியேனே அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் இதோடைய அர்த்தம்? இந்த பாடல் கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூரை போட்டில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு மாதிரி நம்ம ஒரு மனப்பாடம் பாட்டுக்கு என்ன பண்ணலாம், நான் பாடிக்கலாம். இந்த பாட்டு என்ன பாட்டது? வெய்யோன் சில்லி அந்த பாட்டுல வாளால் அறுத்து உங்களுக்கு நான் இப்போ ராகத்தை பாடிடுறேன்.
நீங்க அது என்ன பாட்டு அப்படின்றத என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வாளால் அறுத்து சுடினும் மறுத்து வன்பால் மாளாத காதல் நோயா லன் போல் மாய மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம் மாணியாளா உனதருளை பார்ப்பெண்ணடியேனே. இந்த பாடல் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பாடல் நான் என்னன்னு சொல்ல விரும்பல, நீங்க கண்டுபிடிங்க. சரியா? வெய்யோன் சில்லி கிடையாது, இது வேற ஒரு பாடல். சரியா? டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க என்ன பாடல். சுருரை போட்டில் வரக்கூடிய பாடல். சரியா? ஓகே. வாளால் அறுத்து சுடினும் மறுத்து வன்பால் மாளாத காதல் நோயா லன் போல் மாய மீளா துயத்தரினும் வித்துவ கோட்டம் மாணியாளா உனதொருளை பார்ப்பெண்ணடியேனே. ஓகே, இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சரியா? தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க, நான் பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்றேன். சரியா? ஓகே, என்ன சார் இதோடைய அர்த்தம்? நல்லா இருக்கு பாடல். என்ன சார் சொல்ல வராங்க? வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால், வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல், மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தெரியும், மீளாத துயரை கொடுத்தாலும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதுருளை பார்ப்பேன் அடியேனே, ஆளா உனதுருளை பார்ப்பேன் அடியேனே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்க. மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும், அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மருத்துவர் இருப்பார். அந்த மருத்துவர் என்ன பண்ணுவாராம், இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி சர்ஜரி பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், சர்ஜரி பண்ணி நம்ம ஆப்ரேஷன் பண்ணி சரிப்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி மருத்துவர் நமக்கு உடம்புல ஏதாச்சும் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுப்பாராம். கத்தியால் அறுத்துட்டு பார்த்தீங்கன்னா சுடுவாரம், அது அப்பதான் ஈக்கனமா ஆறணும் அப்படின்றதுக்காக மருத்துவ உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்த நோயாளி, அது நன்மைக்கு தான் அப்படின்னு நினைச்ச நோயாளி. இப்போ உங்களுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கட்டி இருக்குது. ஓகேவா? எனக்கு நிறைய ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட போறோம். சரியா? அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றாரு, கத்தியை எடுத்து கிழிக்கிறாரு, அதுக்கடுத்து கத்திரிக்கோலை வச்சு ஏதோ வெட்டுறாரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்லாம் பண்றாரு, ஏதோ பண்றாரு. இப்போ அவருக்கு மேல நம்ம கோவப்படுவோமா, அன்பு காட்டுவோமா? நம்ம உயிரை காப்பாத்தின டாக்டர், நமக்கு என்னதான் வலிச்சிருக்கும், வலிக்காமலாம் இருந்திருக்காது. ஆப்ரேஷன் பண்ணும்போது வலிக்கும், அதுக்கடுத்தும் வலிக்கும். அந்த மாதிரி வலிச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் மீது அன்பு காட்டுவோம். நம்மளுடைய உயிரை காப்பாத்தினவருங்க அவரு அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர் மீது அன்பு காட்டுவோம். மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கு என்று உணர்ந்த நோயாளி, அது நன்மைக்கு தான் அப்படின்னு நினைச்ச நோயாளி அவரை நேசிப்பார். அவர் என்ன பண்ணுவாரா, நேசிப்பார். வித்துவ கோட்டில் எழுந்தருளி இருக்கும் அன்னையே, அது போன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும், மருத்துவர் எப்படி என்னுடைய கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், அது எப்படி நான் எனக்கு நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி இறைவனே உன்னுடைய திரு விளையாட்டுனால நீ எனக்கு நீங்காத துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு, நிறைய துன்பம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. இறைவனே நீ எனக்கு நிறைய துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க, ஆனாலும் உன்னுடைய அடியவனாகிய நான் உன்னுடைய அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன். உன்னுடைய அருளை தான் எப்பயுமே எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்னுடைய அருளை தான் எப்பொழுதுமே எதிர்பார்த்து வாழ்றேன். மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும், மருத்துவர் உடல்ல ஏற்பட்ட புண், அந்த புண்ணை என்ன பண்றாருன்னா கத்தியால் அறுத்து சுடுறாராம், கத்தியால் அறுகிறார். கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கு அப்படின்னு உணர்ந்த நோயாளி, நன்மைக்கு தான் அப்படின்னு நினைச்ச நோயாளி என்ன பண்ணுவாராம், அவரை நேசிப்பாராம். வித்துவ கோட்டில் எழுந்தருளி இருக்கும் அன்னையே, வித்துவ கோட்டில் எழுந்தருளி இருக்கும் அன்னையே, அது போன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு கொடுத்தாலும், உன்னுடைய விளையாட்டுனால நீ எனக்கு நீங்காத துன்பத்தை கொடுத்தாலுமே நான் உன்னுடைய அடியவனாகிய நான் உன்னுடைய அருளை தான் எப்பயுமே எதிர்பார்த்து இருப்பேன். உன்னுடைய அருளை தான் எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன். உன்னுடைய அருளை தான் எப்பயுமே நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய அருள் எப்ப கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல். சூடினும் அப்படின்னா சுட்டாலும் அப்படின்னு அர்த்தம், சூடினும் அப்படின்னா சுட்டாலும் அப்படின்னு அர்த்தம். மாளாத அப்படின்னா தீராத அப்படின்னு அர்த்தம். இங்க இருக்குது மாளாத அப்படின்னா தீராத அப்படின்னு அர்த்தம். மாளாத அப்படின்னா தீராத அப்படின்னு அர்த்தம். மாயம்னா விளையாட்டு, மாயம்னா விளையாட்டு. மாயம்னா என்ன, விளையாட்டு. வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல், மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தெரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணர்தலே பார்ப்பேன் அடியேனே, நீ ஆளா உணர்தலே பார்ப்பேன் அடியேனே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மருத்துவர் உடல்ல ஏற்பட்ட புண்ணை கத்தியால அறுத்து சுட்டாலும் நன்மைக்கு அப்படின்னு உணர்ந்த நோயாளி என்ன பண்ணுவாராம், அவரை நேசிப்பாராம். நன்மைக்கு தான் அப்படின்னு நினைச்ச நோயாளி அவரை நேசிப்பாராம். அது மாதிரி வித்துவ கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே, நீ அது மாதிரி உன்னுடைய விளையாட்டுனால நீ எனக்கு நீங்காத துன்பத்தை தந்தாலும் உன்னுடைய அடியவனாகிய நான் உன்னுடைய அருளை எப்பயுமே எதிர்பார்த்து இருப்பேன். இப்படி மருத்துவர் என்னுடைய கையை கிழிச்சு எனக்கு சுடுறாரு, தையல் போடுறாரு, பஞ்சு வச்சு அமுக்குறாரு, வலிக்குது, வலி தாங்க முடியல, ஆனாலும் நான் அவரை என்ன பண்றேன், பாசம் காட்டுறேன், ஏன்னா என் உடலை உயிரை காப்பாத்தினவரு அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இறைவனே நீ எனக்கு நீங்காத துன்பத்தை கொடுத்தாலும்
உன்னுடைய அடியவனாகிய நான் உன்னுடைய அருளை எப்பயுமே எதிர்பார்த்து இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஓகே, சொல்லும் பொருளும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சூடினும் என்றால் சுட்டாலும், மாளாத என்றால் தீராத, மாயம் என்றால் விளையாட்டு, மாயம் என்றால் விளையாட்டு. பாருங்க, வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலம். வித்துவக்கோடு அப்படின்ற ஊர் எங்க இருக்கு அப்படின்னா கேரளா. சரியா? வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலம், கேரளால இருக்கக்கூடியது. பாலக்காடு மாவட்டத்தில் இருக்குது. எங்க இருக்குது? பாலக்காடு. வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலம், பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கு. குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உயவந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடுகிறார். அன்னையா என்ன பண்றாருன்னா உருவகித்து பாடுறாரு. வித்துவக்கோடு அப்படின்ற ஊரு கேரள மாநிலம் எங்க இருக்குது? கேரளா. சரியா? கேரளால இருக்கக்கூடிய என்னது பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கு. வித்துவக்கோடு அப்படின்ற ஊர் எங்க இருக்கு? கேரளால பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கு. குலசேகர ஆழ்வார் அங்க இருக்கக்கூடிய இறைவனான உய்யவந்த பெருமான், அங்க இருக்கக்கூடிய இறைவனான உய்யவந்த பெருமான அன்னையாக உருவகித்து பாடுறாரு. எப்படி பாடுறாரு? அன்னையாக உருவகித்து பாடுறாரு. நூலை பாருங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதலாயிரத்தில் 691வது பாசனம். 4000 திவ்ய பிரபந்தத்துல 691வது பாசனம் பாடப்பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்துல 691வது பாசனம். பாசனம் எத்தனை? 691. இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. பாசறை எண் 691. மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. பாசறை எண் 691. பாசறை எண் 691. 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் ஆயிரத்தில், ஃபர்ஸ்ட் ஆயிரத்துல 691வது பாசனம் நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. எத்தனாவது திருமொழியா இருக்கான்? 5ஆம் திருமொழி. எத்தனாவது திருமொழியா இருக்கான்? 5ஆம் திருமொழியா இருக்குது. இதுல 105 பாடல்கள் இருக்குது. மொத்தம் எத்தனை பாடல் இருக்கான்? 105 பாடல் இருக்குதான். எத்தனை பாடல் இருக்குது? 105 பாடல் அப்படின்னு இருக்குது. இதை நான் பாடினது யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இதை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. புரியுதுங்களா? சரி, ஓகே. பாருங்க, அதாவது என்ன பார்த்திருக்கோம் அப்படின்றது பாருங்க. வாளால் அறுத்து சூடினும், பாட்டு மாதிரி பாடலாமா? வாளால் அறுத்து சுடினும் மறுத்து வன்பால் மாளாத காதல் நோயா லன் போல் மாய மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம் மாணியாளா உணதருளே பார் பெண்ணடியேனே. பாசறையன் 691. சரியா? அப்ப 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் ஆயிரத்துல 691வது பாசனம் நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க. பெருமாள் திருமொழி, அதாவது பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்துல 5ஆம் திருமொழியா இருக்குது. இதுல 105 பாடல் அப்படின்றது இடம்பெற்றிருக்குது. இதை பாடினது குலசேகர ஆழ்வார். இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. ரொம்ப முக்கியம். சரியா? எத்தனாவது நூற்றாண்டு? 8ஆம் நூற்றாண்டு. மறந்துடாதீங்க. சரியா? எத்தனாவது நூற்றாண்டு? 8ஆம் நூற்றாண்டு. சரியா? அடுத்து 109வது பக்கம். ஈஸியா இருக்கக்கூடிய 2 டாபிக் டக்குன்னு பார்ப்போம். சரியா? உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. 109. ஐயோ, பேஜ் மாறிடுச்சோ. நீதி வெண்பா இங்க இருக்கு. 106, 109 சொல்லிட்டேன். நீதி வெண்பா படத்துல பார்க்க போறது. நீதி வெண்பா. நீதி வெண்பாவை இயற்றியவர் யார் அப்படின்னா காப்பா செய்குதம்பி பாவலர். காப்ப செய்குதம்பி பாவலர். கொஸ்டின் ஏதாச்சும் போட்டு குழப்புவாங்கடா. வெறும் காவை கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா குழப்புவாங்க. ஆக்சுவலா என்னது? காப்ப செய்குதம்பி பாவலர். சொல்லுங்க. காப்ப செய்குதம்பி பாவலர். காப்ப செய்குதம்பி பாவலர். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்க கூடாது. காப்ப செய்குதம்பி பாவலர். சொல்லுங்க. காப்ப செய்குதம்பி பாவலர். இந்த நீதி வெண்பா படிக்கும் போதே அவருடைய பேர் எப்படி சொல்லணும்? காப்ப செய்குதம்பி பாவலர். ஏன்னா ஆப்ஷன்ல குழப்பி விடுவாங்க. வெறும் காவை மட்டும் வைப்பாங்க. காவை மட்டும் வச்சு உங்களை குழப்பி விட பார்ப்பாங்க. மாட்டிக்க கூடாது. சரியா? அதனால கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கிட்டு கரெக்டா என்ன பண்ணணும்? ஆன்சர் போடணும். சரியா? கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். படிச்ச வழி தான் இந்த கவர்மெண்ட் போகும். உண்மையா இல்லையா? இப்போ பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸ் எல்லாம் யார் இருப்பாங்க? அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க தான் இருப்பாங்க. ஸோ கற்றவர் வழி தான் பார்த்தீங்கன்னா அரசு செல்லும் அப்படின்னு யாரு சொல்லுது அப்படின்னா சங்க இலக்கியம் சொல்லுது. கற்றவர் வழி அரசு செல்லும் என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும். நம்ம தோண்ட 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 எப்படி நம்ம நிலத்தை தோண்ட தோண்ட எப்படி நீர் சுரக்குதோ அது மாதிரி படிக்க 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 தான் அறிவு வளரும். தோண்ட 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 எப்படி நீர் சுரக்குதோ அது மாதிரி நம்ம படிக்க 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 தான் அறிவு வளரும். தோண்ட தோண்ட எப்படி நீர் சுரக்குதோ அது மாதிரி நம்ம படிக்க 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 தான் அறிவு வளரும் அப்படின்னு எது சொல்லுதான்? திருக்குறள் சொல்லுது. சரியா? தொடரை துரும் மணக்கேணி மாந்தருக்கு அடனை துரும் அறிவு. தெரியும்ல? அப்போ கற்றவர் வழி அரசு செல்லும் என்றது சங்க இலக்கியம். படிச்சவங்க வழி தான் இந்த கவர்மெண்ட் போகும். படிச்சவங்க வழி தான் இந்த கவர்மெண்ட் அப்படின்றது போகும். அப்போ அந்த மாதிரி தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் அப்படின்னு எது சொல்லுது? திருக்குறள் சொல்லுது. கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடங்கினர் தமிழர்கள். இன்னைக்கு வரையும் நம்மளுடைய கல்வியை போற்றுறாங்க. உண்மையா இல்லையா? இன்னைக்கு வரையும் நம்மளுடைய கல்வியை தமிழர்கள் போற்றுறாங்களா இல்லையா? அது புறநானூறு காலத்திலிருந்து தற்காலம் வரை எல்லாரும் என்ன பண்றாங்க? கல்வியை போற்றுறாங்க. என்னது? புறநானூறு காலத்திலிருந்து
தற்காலம் வரை என்ன பண்றாங்கன்னா கல்வியை வந்து பெருமிதமா கொள்றாங்க, கல்வி ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அந்த காலத்துல எப்படி படிச்சவங்க தான் முன்னுரிமை வச்சாங்க, படிச்சவங்களுக்கு தான். அதாவது அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, கற்றவருக்கு கட்டு சோறு தேவையில்லை, படிச்சவங்களுக்கு சாப்பாடே தேவை கிடையாது. சாப்பாடு தேவை கிடையாதுன்னா சாப்பாடு கட்டிட்டு போக தேவை கிடையாது, அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த அளவுக்கு அறிவு உள்ளவங்க. சரியா? இப்ப கற்றவருக்கு கட்டு சோறு தேவையில்லை, படிச்சவங்களுக்கு சாப்பாடு கட்டிக்கிட்டு போக தேவை, சாப்பாடு கட்டிக்கிட்டு போக தேவையில்லை. அவங்க எங்க போனாலுமே அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். எங்க போனாலுமே என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். அதாவது கல்வியை போற்றுறத புறநானூறு காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்றாங்க. புறநானூறு காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றாங்க நம்மளுடைய தமிழர்கள். பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். எங்கெங்கெல்லாம் பூக்கள் இருக்கும், பூக்களை நாடி சென்று எப்படி வந்து அங்க இருக்கக்கூடிய தேன் பருகுதோ, அங்க இருக்கக்கூடிய வண்டுகள் தேன் பருகுதோ, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா புக்கை தேடி 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 போய் நம்ம அந்த மாதிரி படிக்கணும். புக்கை தேடி 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 போய் என்ன பண்ணணுமா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கற்றோர் வழி தான் கவர்மெண்ட் போகும். இன்னைக்கும் படித்தவங்க வழி தானே கவர்மெண்ட் நடத்துறாங்க. யார் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதுக்கடுத்து ஒரு சின்ன குரூப் 4 வேலையா இருந்தால் கூட படித்தவங்க தான் போகணும். அதுக்கு எக்ஸாம் இருக்கு, அதை கிளியர் பண்ணால் தான் போக முடியும். அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படித்தவங்க வழி தான் அந்த கவர்மெண்ட் நடத்தப்படுது. சரியா? கற்றோர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். படித்தவங்க வழி தான் அந்த கவர்மெண்ட் நடத்தப்படுது. ஸோ அதை என்னது தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அறிவு சுரக்கும் அப்படின்னு நம்மளுடைய திருக்குறள் சொல்லுது. கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றன நம்மளுடைய தமிழர்கள். கல்வியை போற்றுறதை புறநானூறு காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்றாங்க, தொடர்கின்றாங்க நம்முடைய தமிழர்கள். எப்படி பூக்களை நாடி போயிட்டு அந்த வண்டுகள் தேன் பருகுதோ, அந்த மாதிரி நூல்களை தேடி தேடி போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம படிச்சு நம்ம அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை, மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அருளை பெருக்கி அறிவை திருத்தி, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை, மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம், அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று, பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை, மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. என்ன சார் சொல்றாங்க? அருளை பெருக்கி அப்படின்னா என்ன சார்? அருளை பெருக்கணும். அருளை பெருக்கணும் அப்படின்னா என்னது சார்? அதாவது எப்பயுமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா திறமை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல அந்த பெரிய இடத்துலலாம் இருப்பாங்க. நம்மளாம் பார்ப்போம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு திறமையே இல்லையே, ஆனால் எப்படி அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அருள் இருக்கும், கடவுளுடைய அருள் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எக்ஸலண்ட்டான திறமையை வச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இன்னும் சூப்பராக போய் இருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அருள் இருக்கும். கடவுளுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் நமக்கு எவ்வளவோ திறமை இருந்தாலும் கடவுளுடைய அருள் இல்லை அப்படின்னா நம்மளால அங்கே போக முடியாது. அப்போ அருளினை பெருக்கி, கடவுளுடைய அருள் நமக்கு தேவை, கடவுளுடைய அருள் அப்படின்றது தேவை. அறிவை திருத்தி, நம்முடைய அறிவை என்ன பண்ணணும்னா திருத்திக்கணும். தப்பான ஏதாச்சும் வழி இருக்கு அப்படின்னா திருத்திக்கணும். அறியாமையில் இருக்கும் அப்படின்னா அதை சரிப்படுத்திக்கணும். சரியா? அருளை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கத்தை அகற்றி, மயக்கம் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாது, அதெல்லாம் நம்ம சரிப்படுத்திக்கணும். அப்போ நிறைய விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும். மயக்கத்தை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து, அறிவுக்கு என்ன பண்ணணும்னா தெளிவு தரணும். அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது, உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்விதான். உண்மையா இல்லையா? அப்போ அருளினை பெருக்கி அருளை பெருக்கணும். அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி, அறிவு சீரா இருக்கணும். அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கத்தை அகற்றி, நம்முடைய மயக்கம் நம்முடைய அறியாமை அதை அகற்றணும். அறிவுக்கு தெளிவு, நம்முடைய அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே. எனவே அதை போற்றி கற்க வேண்டும். அதனால என்ன பண்ணணும், போற்றி கற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி, அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கத்தை அகற்றி, நம்முடைய மயக்கம் நம்முடைய அறியாமை, அந்த அறியாமையை அகற்றணும். சரியா? அந்த அறியாமையை அகற்றி அறிவுக்கு தெளிவு தரணும். என்ன பண்ணணும்? அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய், உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே. அதனால அதை என்ன பண்ணணுமா, போற்றி கற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, சதாவதானம். இந்த சதாவதானம் அப்படின்னா என்ன சார்? இப்ப நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். சதம், தோனி சதம் அடித்தார், சச்சின் சதம் அடித்தார், விராட் கோலி சதம் அடித்தார் அப்படின்லாம் கேட்டிருப்போம். சதம் அப்படின்னா 100 அப்படின்றது பொருள். சதம் என்றால் என்ன? 100. சதம் என்றால் 100 என்பது பொருள். ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் 100 செயலையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் தான் சதாவதானம். இந்த சதாவதானம்னா என்னது சார் அப்படின்னா, சதம் என்றால் 100 என்பது பொருள். சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருத்தவங்களுடைய புலமை எந்த அளவுக்கு அவங்க புலமையா இருக்காங்க, ஒருத்தவங்களுடைய புலமை
அவங்களுடைய நினைவாற்றல் எந்த அளவுக்கு அவங்க நினைவில் வச்சிருக்காங்க, நினைவாற்றல், உங்களுடைய நுண்ணறிவு. இந்த சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அதுலேருந்து ஆன்சர் எடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய நுண்ணறிவு எந்த அளவுக்கு உங்களுடைய நுண்ணறிவு வேலை செய்யுது, நுண்ணறிவு சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில், எப்படி ஒரே நேரத்தில், சதம் என்றால் 100, ஒருத்தவங்களுடைய புலமை எந்த அளவுக்கு அவங்க புலமையா இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க நினைவாற்றலோட இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய நுண்ணறிவு இருக்குது, இது எல்லாத்தையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள், ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் தான் சதாவதானம். அதை விடையளிக்கிறதா என்ன? சதாவதானம். சதம் என்றால் 100 என்பது பொருள். ஒருத்தவங்களுடைய புலமை, ஒருத்தவங்களுடைய நினைவாற்றல், ஒருத்தவங்களுடைய நுண்ணறிவு, இதெல்லாம் சோதிக்கிறதுக்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் தான் என்னது? அதுதான் சதாவதானம் அப்படின்னு சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்க? சதாவதானம், சதாவதானம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? என்ன சொல்றாங்க? சதாவதானம். சதாவதானம் அப்படின்ற கலையில சிறந்து விளங்கிய செய்குதம்பி பாவலர். சதாவதானம் கலையில சிறந்து விளங்கினவர் யார் அப்படின்னா அது செய்குதம்பி பாவலர். சதாவதானம் கலையில் சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னா செய்குதம்பி பாவலர். 1874 1950 கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியை சேர்ந்தவர். யார் அப்படின்னா நம்மளுடைய செய்குதம்பி பாவலர். ஓகேவா? யாரு? நம்மளுடைய காப்ப செய்குதம்பி பாவலர். காப்ப செய்குதம்பி பாவலர், மறந்துடக்கூடாது. காப்ப செய்குதம்பி பாவலர். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யாரு? செய்குதம்பி பாவலர். இவர் 1874 1950. ஓகேவா? 1874 1950. சரிங்களா? இதுக்கு இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்திருக்காரு. அதுல கன்னியாகுமரி மாவட்டம், நம்முடைய கன்னியாகுமரி இருக்குல்ல, திருவள்ளுவர் சாலை இருக்குல்ல, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படின்னு ஊரை சேர்ந்தவர். யாராச்சும் கன்னியாகுமரி இருந்தீங்க சாட்ல போட்டு விடுங்க, கமெண்ட்ல போட்டு விடுங்க. இவர் பாத்தீங்கன்னா 15 வயசுல, சரியா எத்தனை வயசுல? 15 வயசுலயே பாத்தீங்கன்னா செயல் இயற்றக்கூடிய திறன் கொண்டவர். 15 வயசு, 15 வயசுலலாம் வந்து ஒரு 9th 10th படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த வயசுலாம் ஒண்ணுமே தெரியாம சுத்திக்கிட்டு இருப்போம். அந்த வயசுலயே செய்யுள் இயற்றக்கூடிய திறன் கொண்டவர். செய்யுள் இயற்றுவாராம். அந்த வயசுல என்ன பண்றாராம்? செய்யுள் இயற்றுறாரு. சாதாரண விஷயமா செய்யுள் இயற்றுறது? அப்ப அந்த வயசுலேயே செய்யுள் இயற்றிருக்காரு. சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு. சீரா புராணம் உமறு புலவர் எழுதினது, அதுக்கு உரை எழுதியிருக்காரு. சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர் 1907 மார்ச் 10. எந்த வருஷம்? 1907 மார்ச் 10. 1907 மார்ச் 10 சென்னையில விக்டோரியா அரங்கு. சரிங்களா? சென்னையில என்ன? விக்டோரியா அரங்கு. அதுல அறிஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சென்னையில விக்டோரியா அரங்கம், அதுல நிறைய அறிஞர்கள் இருப்பாங்க. அந்த அறிஞர்களுக்கு முன்னிலையில 100 செயல்கள், எத்தனை செயல்கள்? 100 செயல்கள். அந்த 100 செயல்களை செய்து காட்டி சதாவதானி அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருன்னா ஒரு பாராட்டை வாங்குறாரு. 100 செயல்களை செய்து காட்டி சதாவதானி அப்படின்னு ஒரு பாராட்டை வாங்குறாரு. இவருடைய நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில பாத்தீங்கன்னா மணி மண்டபம் அமைச்சிருக்காங்க. இவருடைய நினைவை போற்றும் வகையில இடலாக்குடியில பாத்தீங்கன்னா மணி மண்டபம் அமைச்சிருக்காங்க. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. இவருடைய அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. சதாவதானம் அப்படின்ற கலையில சிறந்து விளங்குனவர் யார் அப்படின்னா செய்குதம்பி பாவலர். சதாவதானம் என்ற கலையில சிறந்து விளங்குனவர் யார் அப்படின்னா செய்குதம்பி பாவலர். 1874 1950 வரையும், சரியா, கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய காப்பா செய்குதம்பி பாவலர். 15 வயசுலேயே செயலேற்றக்கூடிய திறன் பெற்றவர். 15 வயசுல, சரிங்களா? அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு 1907 மார்ச் 10. சரியா? 1907 மார்ச் 10 பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய விக்டோரியா அரங்கு, அதுல பாத்தீங்க அப்படின்னா அறிஞர்கள் பலர் முன்னிலை என்ன பண்றாரு அப்படின்னா 100 செயலை செஞ்சு காமிக்கிறது. 100 செயல்களை செய்து காட்டி என்ன பண்றா? சதாவதானி அப்படின்ற ஒரு பாராட்டை வாங்குறாரு. இவருடைய நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில மணி மண்டபம் அமைச்சப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. இடலாக்குடியில பாத்தீங்கன்னா ஒரு மணி மண்டபமும் ஒரு ஸ்கூலும் இருக்கு. மணி மண்டபம் என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஸ்கூலும் கட்டியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு 2 செயல் அப்படின்றத பார்த்துருக்கோம். குட்டி குட்டி செயல் உங்களுக்கு எளிமையா இருந்திருக்கும், ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். இதை பார்க்கும்போது என்னென்னலாம் சொல்றாங்க, என்னென்னலாம் வருது இதில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அடுத்த ஒரு செயலில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். பை பை பை.